இலங்கையில சில விஷயங்கள பார்க்கும்போது நல்ல விஷயமாகவே தெரியுது. கடந்த நாட்கள்ல சில நல்ல விஷயங்கள நாங்க பேசிக்கொண்டு வரோம். இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு 2, 3 மாசத்துக்கு முதல்ல மகரகமையில நடந்தது. இந்த சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு. இது ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமா நடந்திருக்கு. கடந்த 16ஆம் திகதி நுகர்வோர் அதிகார சபையைச் சேர்ந்த ஊழியர்கள் கொழும்பு போர்ட் சிட்டி, அதாவது துறைமுக நகரத்துக்குள்ள ஒரு பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இந்த பொருட்கள் சரியான விலைக்கு விற்கிறாங்களா, என்னென்ன மாதிரி விலைகளுக்கு விற்கிறாங்க, எப்படி எப்படியான பொருட்கள் இருக்கு, இந்த மாதிரியான அந்த விலை கட்டுப்பாடு சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனையில ஒரு வியாபார நிலையத்துல ரூ. 70 பெறுமதியான தண்ணீர் போத்தல ரூ. 200க்கு விற்றிருக்காங்க. இந்த விற்றது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நுகர்வோர் அதிகார சபையால நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது இந்த குற்றத்தை செய்த அந்த வியாபார நிறுவனம் வியாபாரி ஒத்துக்கொண்டாரு. அதன் காரணமாக இவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முதல்ல மகரகமையில இதே மாதிரி ஒரு சம்பவத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இதை பற்றி நாம் ஒரு வீடியோ செஞ்சிருந்தோம். எனவே இந்த நுகர்வோர் அதிகார சபையினுடைய இந்த நடவடிக்கை கடந்த நாட்கள்ல பல இடங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லா தண்ணி போத்தல்ல மட்டுமில்ல பல உணவுகள்லையும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை சரியான முறையில் வியாபாரிகள் கொண்டு வரல. இதையும் செக் பண்ணி இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விடயம் 2003ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமானியில வெளியிடப்பட்டிருக்கிறது. தண்ணீர் போத்தல்கள் அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்கப்பட வேண்டும். அந்த அதிக விலைக்கு அது விற்கப்படும் போது அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றத வெளியிட்டு ஒரு வர்த்தமானி வெளியிட்டிருக்காங்க. அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் தான் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான தண்டப்பணமாக இந்த தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கணும். இதை எல்லா வியாபார நிலையங்களும் பின்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு. இந்த விஷயம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த மாதம் 3ஆம் திகதி விமான நிலையத்துல சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம், வர்ற சுற்றுலா பயணிகள் பெற்றுக்கொள்ளலான்ற நடைமுறையை அமுல்படுத்தி அங்க ஒரு அலுவலகத்தை ஆரம்பித்திருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த அலுவலகம் மூலமா 1388 பேர் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய முன்னேற்றமா பார்க்கப்படுற அதே நேரத்துல இதுல பல விஷயங்கள் எதிர்ப்புகளாக கடந்த நாட்கள்ல இருந்தது. காரணம் என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து வாரவங்க சாரதி அனுமதி பத்திரத்தை எடுத்துட்டு இங்க வாகனங்களை செலுத்துறாங்க. நிறைய விபத்துக்கள் ஏற்கனவே நம்ம நாட்டில் இருக்கு. இவர்களாலும் பல விபத்துக்கள் ஏற்படுத்தப்படுது. இதை தடுக்கிறதுக்காக முச்சக்கர வண்டிகளுக்கான அனுமதி பத்திரத்தை கொடுக்காதீங்க. காரணம்னா, வெள்ளக்காரங்க வெளிநாட்டில் இருக்கவங்க வேற நாட்டில் இருக்கவங்க முச்சக்கர வண்டியை பாவிக்காத நாடுகள் இருந்து வாரவங்க இங்க முச்சக்கர வண்டி ஆட்டோக்களா பயன்படுத்துறாங்க. இதனால பல விபத்துக்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்க முச்சக்கர வண்டி சாரதிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதை தடுக்குங்க அப்படின்ற மாதிரியான பல எதிர்ப்புகள் இருந்தது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த சாரதி அனுமதி பத்திரத்துக்கு ஒரு மாத காலத்துக்கு 2000 ரூபாய் தான் அறவுறாங்க. மிக குறைந்த கட்டணம் இது. இதையும் அதிகரிங்க. ஒரு வெளிநாட்டுல இருந்து வரவருக்கு 2000 அப்படின்றது கிட்டத்தட்ட மிஞ்சி போனா ஒரு $10 கூட இல்லை. அப்படி இருக்கும்போது சாரதி அனுமதி பத்திரமே கொடுக்குறாங்க. அந்த மாதம் முழுவதா அவங்க பைக்கோ காரோ ஓடலாம், இல்ல வாகனங்களோட கூடிய அனுமதி பத்திரம் கொடுக்கிறதுக்கு இவ்வளவா எடுக்கிறது அப்படின்ற எதிர்ப்புகளும் வந்திருந்தது. இன்றைய நாள்ல இதற்கு பதில் அளித்திருந்தாரு அமைச்சர் விமல் ரத்நாயக்க. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரம் நாங்க கொடுக்கல, ஏர்போர்ட்லயும் கொடுக்கல, பேரகரையிலையும் கொடுக்கல. இது முதல் கொடுக்கப்பட்டது. இப்ப இதை நிறுத்தி இருக்கிறோம். இனி வார வெள்ளக்காரங்களுக்கோ வார வெளிநாட்டவர்களுக்கோ முச்சக்கர வண்டிக்கு, அதாவது ஆட்டோக்கான சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த 2000 ரூபாய் கதை குறைவானது. ஆனா அமைச்சரவை அனுமதியில எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் தான் அறவிடப்பட வேண்டி இருக்கு. இனி வருகின்ற காலங்களில் இது தொடர்பாக நாங்கள் ஆலோசித்து இந்த கட்டணத்தை உயர்த்துறதுக்கு வழி அமைப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இது கேட்டு பழைய ஒரு விஷயம் அப்படியா இது 2வது 3வது சொல்லாமல் விட்டு நான் விட்டுட்டேன். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அவர்கள் இன்று நாளில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு நடந்த அறகலைய பிரச்சனை தொடர்பாக அவருக்கு எதிரான வழக்கு இருந்தது. இதுல ஒரு குற்றவாளி அப்படின்ற ஒரு அடிப்படையில் வழக்கு இருந்தது. இதன் அடிப்படையில தான் இவர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்காரு. எனவே இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இதோட
இது அடிக்கடி நாங்க பேசுற ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் தொடர்பாக இன்றைக்கும் ஒரு தகவல் வந்திருக்கு. வாட்ஸ்அப் மூலமா மிகப்பெரிய அளவான பண மோசடி அல்லது பெரிய ஒரு ஆக்களை ஏமாத்துற பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மக்களை ஏமாத்துற பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இதுல நீங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் அப்படின்றத பல இடங்கள்ல நாங்க பார்த்தாலும் இன்று முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு கால் வரும். இந்த கால்ல Yeah, but that's the WhatsApp account number, but I need your Zoom one. It should be different. What are the numbers you see there? It's a WhatsApp one, so you tell me the Zoom one, the correct one. எங்க இருந்து பேசுறாங்க, ஆங்கிலத்துல பேசலாம், தமிழ்ல கூட பேசலாம், சிங்களத்துல பேசலாம், எல்லா மொழிகள்லையும் இது பேசப்படுது. இதுல உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஜூம் மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிசு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்களோட இலக்கத்துக்கு ஒரு லிங்கோ அல்லது ஒரு விஷயத்தை அனுப்பி அதுல உங்களோட இலக்கத்துக்கு ஓடிபி அப்படின்ற அந்த கோடு இலக்கத்தை அனுப்பி அது என்னன்னு சொல்லுங்க, உங்களோட மீட்டிங் இந்த டைமுக்கு நாங்க கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியான பரிசுகள் அனுப்பி வைக்கிறோம் மாதிரியான சொல்லி எப்படியோ அந்த ஓடிபி நம்பரை வாங்கி உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு உங்களுடைய இலக்கங்கள், அவங்களுடைய நண்பர்கள் இலக்கங்களை எடுத்து அந்த இலக்கங்கள்ல இருக்கவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இருந்து பணம் பெற மோசடி, அதாவது நீங்களே கேட்கிற மாதிரி இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வர எந்த கால்ஸா இருந்தாலும் அதை பார்த்து கவனமா பேசுங்க. இந்த மாதிரி பரிசு தராங்க, இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு, உங்களுடைய போனுக்கு ஒரு இலக்கம் வந்திருக்கு, அந்த இலக்கத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்தால் தயவு செய்து இதை நீங்க செய்யாதீங்க. அப்படி தப்பித்தவரை உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஹேக் செய்யப்பட்டால் நீங்க சைபர் கிரைமில் தான் அல்லது போலீசாரிடம் அல்லது சைபர் கிரைம் போலீசாரிடம் நீங்க முறையிட வேண்டியிருக்கும். எரிசக்தி அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்கள், கடந்த அரசாங்கங்கள் செய்த வேலையால எரிபொருள் விலையை குறைக்க முடியாது. ஏன்னா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, மிகப்பெரிய அளவான கடன் கட்ட வேண்டியிருக்கு, இதனால எரிபொருள் விலை குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே அரசாங்கம் தான் இந்த எரிபொருளுக்கு இவ்வளவு விலை விற்கிறாங்க, இதுக்கு இவ்வளவு டாக்ஸ் எடுக்கவே தேவையில்லை, இதுக்கு 100 ரூபா குறைக்கலாம் ஒரு லிட்டருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உள்ள வந்தோன்னே தெரியுது, ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி. எனவே இது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இந்த விஷயத்த அவர் இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு. அதோட ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி நாளை மறுநாள் சிஐடியினருக்கு விசாரணைக்காக அல்லது சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக. அதாவது வெளிநாட்டு பயணங்களை ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மேற்கொண்டாரு, அதிக செலவழித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு எதிரான ஒரு விசாரணை இருக்கு. அந்த விசாரணை அல்லது அந்த விசாரணை அடிப்படையில் அதுக்கான வாக்குமூலம் வழங்குறதுக்காக நாளை மறுதினம் அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஏதாவது ஒரு விஷயத்துல உள்ள கொண்டு போவாங்க அப்படின்ற பெரிய ஒரு பரபரப்பான கட்டமை இருந்தது. இந்த பட்லந்த பிரச்சனை பெரிய அளவா பூகம்பமா வெடிக்கும் அப்படின்ற பெரிய அளவா எதிர்பார்க்கப்பட்டது. அதுல ஒரு துளி பேச்சு கூட இல்லை. எங்க காணாமல் போனே தெரியாது. பட்லந்த பிரச்சனை இப்படித்தான், ஒவ்வொரு சீசனுக்கும் இப்படித்தான் வரும், ஆனா அப்படியே காணாம போகும். அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்தது, காணாம போயிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நாளை மறுநாள் தெரியும். ஓகே, இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.